உன்னை விட்டும் அல்லாஹு தஆலாவுடைய கோபம் தனியோனும் என்பதை நீ விரும்புறியா? சதகாக்களை கொடுத்துக்கோ, மறைமுகமாக அந்த விஷயத்தை நீ செய்துக்கோ. அதே போல தான் குடல்வாய் ஜனங்களோட நீ சேர்நட, உறவினர்களோட குடும்பத்தோட நீ நல்ல முறையில் நீ நடந்துக்கோ. இன்றைக்கு நிறைய பேர்கள் கடன் எடுத்துட்டாங்க, இதை கெட்டத்துக்கு தவிச்சு கொண்டிருக்கிறாங்க. இதுக்கு என்ன வழி என்று தெரியாது. அருமையான துஆக்கள் இருக்குது. இந்த விஷயங்களை உங்களோட வாழ்க்கையில தொடர்ச்சி ஏற்படுத்தி கொள்ளணும். அந்த கடன் முடிந்தாலும் இந்த விஷயங்களை, இந்த துஆக்களை உங்களோட வாழ்க்கையில் அப்படியே தொடர்ச்சியாக ஆக்கிக்கோங்க. அல்லாஹு தாலா செல்வ சூழ்நிலை ஏற்படுத்தி கொடுப்பான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவங்க சொன்னாங்க, எவருடைய கடன் தங்க மலையை போன்று இருந்தாலும் அந்த கடன் நீங்கிடும். இந்த துஆவை கொண்டு அல்லாஹ்விடத்தில் அழைத்தால் அல்லாஹு தாலா அந்த கடனை நீக்கி கொடுப்பான் என்று பெருமானார் நாயகம் அன்னவங்க சொன்னாங்க. இதுமாய் அற்புதமான 3 துஆக்களை சொல்லியிருக்கிறேன். இந்த துஆக்களை எந்த மாதிரி நேரத்தில் ஓதணும், இந்த துஆக்கள் என்னென்ற விஷயங்கள் எல்லாம் கீழே ஒரு சின்ன ஒரு ப்ளே பட்டன் ஒன்றிக்கு சின்னதா, இதை கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. பிரயோசனமாக இருக்கும். இதை பார்த்து நீங்களும் பயன் பெறுறதோட உங்களோட குடும்பத்துக்கும் அனுப்பிவிடுங்க.